ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சொல்லியிருந்த ஒரு ஷாப்பிங் ப்ளாக் போடுறேன்னு சொல்லிட்டு அது இப்போ என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டேங்க. நேற்று நைட் லெமன் ரைஸ் சாப்பிட்டதுனால எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. தோசையை மிஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல். அதனால தான் காலையில் சாம்பார் செஞ்சு தோசை செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இந்த ஷாப்பிங் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான ஷாப்பிங் வீடியோ தாங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், அப்படிலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பண்ணால் கழுவி ஊற்றாதீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரு. மொத்தம் உள்ளார வந்து மொத்தம் பாக்ஸே இது 4 செட்டு வரும். ஒரு செட்டு உள்ளார வந்து ஒரு 3 இருக்கும். பெருசு ஒன்று, அதுக்கு அடுத்தது ஒன்று, அதுக்கு அடுத்தது ஒன்று, அதுக்கு அடுத்தது ஒன்று, மொத்தம் 4 பாக்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே உள்ள போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து 399 இதனோட ரேட் வந்து. இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர்லாம் கிடையாதுங்க. சும்மா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி, பருப்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எது பிடிக்குதோ நம்ம அது போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இது ஏர்டைட் கண்டெய்னர் கிடையாது. அக்கா நீங்கள் தானே சொன்னீங்க ஏர்டைட் கண்டெய்னர் கிடையாது. நான் தான் சொல்கிறேன் ஏர்டைட் கண்டெய்னர் கிடையாது. அப்புறம் மறந்து போய் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏர்டைட் கண்டெய்னர் கிடையாது. சாதாரண ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இது. இது பெருசு. அதுக்கடுத்து வந்து இந்த பக்கம் இருக்குது. அதை பிஸ்கெட் படிச்சிருக்காங்க. இது அதுக்கடுத்து, இதுதான் அதுக்கடுத்து. மொத்தம் 4 கண்டெய்னர் வருது. அதுக்கு மூடியும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு, அரிசி மாவு, எது வேணும் நம்ம போட்டு நம்ம இஷ்டம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஏர்டைட் கண்டெய்னர் கிடையாது. நார்மல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தாங்க இது. மொத்தம் 4 பாக்ஸ் வருது. உள்ளே வரும் 399. டிமார்ட் போயிருப்பீங்க, உங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதனோட லிட்டெல்லாம் மூடியெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்டோரேஜ்க்கு போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இது போதும். உங்களுக்கெலாம் எப்படின்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சி, அதனாலவே எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து எங்கள் குட்டி வாளுங்க பண்ணி வச்சுருக்காங்க. பிஸ்கெட் பாருங்க, பாதி பிஸ்கெட் சாப்பிட்டு வச்சுருக்குறாங்க. நேற்று இதெல்லாம் வாங்கிட்டு வரப்போ பிஸ்கெட்டும் அங்கே தாங்க வாங்கிட்டு வந்தோம். பார்லிஜி பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். மில்க் பிஸ்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அந்த அப்படியே பண்டலாக எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அந்த மாதிரி 2 வாங்கிட்டு வந்தோம். பார்லிஜி ஒன்று, மில்க் பிஸ்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்லிஜி. நாங்கள் எப்போ டிமார்ட் போனாலும் எதை மறக்கிறோமோ மறக்க மாட்டோமோ, பிஸ்கெட்டை மட்டும் மறக்கவே மாட்டோம். மறக்காமல் வாங்கிட்டுருவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து டீ பிஸ்கெட் இல்லைன்னா இறங்காது. காலையில் எழுந்திரிச்சி டீ போட்டால் பிஸ்கெட் இருக்கான்னு தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. காஃபி குடிப்பீங்களான்னு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. காஃபியெல்லாம் குடிக்க மாட்டோங்க. நானும் என் பொண்ணு இப்போ நான் ஒரு வாட்டி காஃபி குடிப்போம் தவிர எங்கள் வீட்டில் யாருக்கும் காஃபியெல்லாம் பிடிக்காது. டீ தான் ஜாஸ்தி குடிப்போம். அப்படி டீ குடிக்கிறப்பெல்லாம் பிஸ்கெட் வேணும். டீ ஜாஸ்தி குடிப்போம்னா ஒரு நாளைக்கு 4-5 வாட்டிலாம் குடிக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் குடிப்போம். அப்போ சப்போஸ் எப்போனா குடிக்கணும்னு தோணுச்சுன்னா போட்டு குடிப்போம், அவ்வளோதான். அதுக்கும் ஜாஸ்தியாலாம் குடிக்க மாட்டோம். அப்போல்லாம் இந்த பிஸ்கெட் தேவைப்படுங்க, அதனால தான் வாங்கிட்டு வந்தது. இது வந்து இன்னொரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது 59ங்க இதனோட காஸ்ட்டு. இது வந்து இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன். இதுவும் ஏர்டைட் கண்டெய்னர் கிடையாது. இதுவும் சாதாரண ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஓகேவா? பிடிச்சிருந்துச்சி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சீஸ் ஃப்ளேவருங்க. இது ஒரு பிஸ்கெட்டு, ஆனால் சீஸ் ஃப்ளேவர். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம். எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க இந்த பிஸ்கெட். எனக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு, யாருக்கெல்லாம் இந்த பிஸ்கெட் பிடிக்கும்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட் வைஸ் கூட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த பிஸ்கெட் பிடிக்கும்ட்டு கீழே அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, மில்க் பிஸ்கெட் ஒன்று, பார்லிஜி ஒன்று, அதுதான் இது. மில்க் பிஸ்கெட் இது. அது அப்போவே காமிச்சது வந்து பார்லிஜி. இதுக்குள்ளே வந்து மொத்தம் 5 பேக் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கரெக்டாக ஒரு 10 பேக்கெட் வரும்னு நினைக்கிறேன். தெரியல, ஆனால் பார்க்கலைங்க. 10 பேக்கெட் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. 1 2 4. நேற்று வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம். அதுதான்
கரெக்டாக 5 பேக் வருது. நேற்று வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, அது ஒரு பாதி இருக்குது. இது ஒரு 1 2 3 4, இந்த பக்கம் ஒரு 4, கரெக்டாக 8 பேக் இருக்குங்க. நேற்று இதில் 2 ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேற்று 1 ஓப்பன் பண்ணாங்க, இன்னைக்கு காலையில் ஒரு 1 ஓப்பன் பண்ணுறாங்க. மொத்தம் 10 பேக்கெட் இருக்குது. அது ஓப்பன் பண்ணி தான் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க பாதி பாதி. பிஸ்கெட் இல்லாமல் டீ குடிக்கவே மாட்டாங்க. மறக்காமல் அந்த பிஸ்கெட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீஸ் பிஸ்கெட் ஓகேவா? அடுத்தது இதுங்க, காலின் வந்து ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க தெரியுமா, அதுதான். இது வந்து அடிக்கடி வாங்க மாட்டோங்க நாங்கள். அது எப்போ தீருதோ அப்போ கண்டிப்பாக வாங்கிட்டு வருவோம். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த ஃப்ரிட்ஜு துடைக்கிறது, டெய்லியெல்லாம் துடைக்க மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக துடைப்பேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாமே துடைச்சி வைப்பேன் ஃப்ரிட்ஜு அதெல்லாம். இது வந்து ஸ்ப்ரேங்க, பாடி ஸ்ப்ரே. இது வந்து என்ன ப்ராண்ட்னா நிவ்யா மென்னு பாடி ஸ்ப்ரே. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவரு. அது எனக்கு பிடிச்சதுனால எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் நான் இது தான் வாங்கி கொடுத்துக்கிறது. எங்கள் வீட்டில் வந்து யாருமே இது யூஸ் பண்ண மாட்டாங்க, என் பையன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். அவங்க யூஸ் பண்ணுறது நம்மளுக்கும் ஒரு ரோல் பார்த்திங்களா, ஸ்மெல்லு. அதனால் இது மட்டும்தான் நான் வாங்கி தரேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்மெல் மட்டும் தான் பிடிக்கும், கொஞ்சம் நார்மலாக இருக்கும். மீதெல்லாம் வாங்கினா எனக்கு அப்பா கொமட்டிக்கிட்டு வரும். அதனால் நான் அது மற்றவங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் பிடிக்காது இல்லையா. அதனால் அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சில பேர் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஒன்று ஓப்பன் பண்ணிட்டார் சார் காலையிலேயே, இன்னொன்று ஓப்பன் பண்ணலை, அப்படியே வச்சுருக்காங்க. அதனால் நான் அந்த ஸ்ப்ரே மட்டும் தான் வாங்கி தரேன். அப்புறம் இது ஒரு பக்கெட்டுக்குள்ளே அரிசி. இது என்ன அரிசி, பாஸ்மதி ரைஸுங்க. 5 கிலோ பேக்கெட். இது அவ்வளோதாங்க. ரொம்பலாம் அதிகமாகலாம் வாங்க மாட்டேன். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, மாதம்லாம் சொல்ல முடியாது. 5 கிலோ பேக்கெட்டு எப்போ தீருதோ அப்போ வாங்கிக்குவேன். அதிகமாக செய்ய மாட்டோம். எப்போயாவது ஒரு வாட்டி வெஜிடபிள் ரைஸு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் கிடையாது. என் பையனுக்கு பிரியாணி பிடிக்காது, எனக்கு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போயாவது ஒரு வாட்டி செய்வோம், அதிகமாகலாம் செய்ய மாட்டோம். அதனால் எப்போ தீருதோ அப்போது கண்டிப்பாக வாங்கிப்போம். இதாங்க என்னோடய ஷாப்பிங்களா, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வாங்குவேன். குட்டி குட்டியாக வேணுன்ற திங்ஸ் மட்டும் வாங்கிப்பேன். டிமார்ட் போவோம், என்ன வேணுமோ. டிமார்ட்டுக்கு மாதம்லாம் போக மாட்டோம், 2 மாதம் ஒரு வாட்டி அந்த மாதிரி போவோம். அந்த மாதிரி போயிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அதாவது இந்த மாதிரி பக்கெட்டுங்க, இந்த மாதிரிலாம் அங்கே தான் வாங்கிடுவோம். ஏன்னா டிமார்ட்டில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அப்புறம் ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், லைஃப் வரும் அங்கே வாங்கினா. அதனால் இந்த மாதிரி பக்கெட்டு, இந்த மாதிரி ஸ்ப்ரே இதெல்லாம் ஆஃபரில் போடுவாங்க. அதனால் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போய் டிமார்ட்டில் தான் வாங்கிட்டுருவோம். மற்றபடி இந்த அரிசி, பருப்பு அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட்டு டைம் வாங்குவேன். அது ஒரு ஷாப்பிங் vlog போடும். நான் வந்து இவ்வளோ தான் வாங்குவேன். எப்படின்னா கணக்கு போட்டு வச்சுக்குவேன், இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்ட்டு. எல்லாமே ஒரே வாட்டி அதிகமாக வாங்கிட்டு வர மாட்டேன். எது லிஸ்ட்டு எழுதி வச்சுவேன். கரெக்டாக நான் இப்போது ஷாப்பிங்க்கு போகிறேன்னா அதை லிஸ்ட்டு எழுதி வச்சுக்குவேன். எது இல்லை, எது வாங்கணும், எது இவ்வளோ மட்டும் வாங்கணும், எது அவ்வளோ மட்டும் வாங்கணும்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்குவேன். அது போய் அதே மாதிரி வாங்கிட்டு வருவேன், ஓகேவா? அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். நீங்களாம் எப்படி வாங்குவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி திங்ஸ், இந்த மாதிரி ஸ்ப்ரே, பக்கெட்டு, அப்புறம் இந்த மாதிரி பிஸ்கெட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வந்து டிமார்ட்டில் வாங்குவேன். அது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து அங்கே மட்டும் தான் வாங்குவீங்களா, திருப்பி வாங்க மாட்டிங்களா அப்படின்லாம் இல்லை, வீட்லேயும் செய்வோம். வேணும்னா திருப்பி பேக்கரியில் போய் வாங்குவோம். இந்த பிஸ்கெட் ஐட்டம்லாம் அன்னைக்கு போகிறதுனால அன்றைக்கி அங்கேருந்து வாங்கிட்டு வருவோம், அவ்வளோதான். தவிர வெளியில் வாங்க மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வாங்கிட்டே இருப்போம், வெளியிலலாம் வாங்கிட்டே இருப்போம். இந்த மளிகை சாமான் டிமார்ட்டில் வந்து இந்த பக்கெட்டு அது இதெல்லாம் மட்டும்தாங்க வாங்குவேன். இந்த அரிசி, நான் சொன்ன பார்த்தீங்களா, அரிசி, இந்த பருப்புங்க அதெல்லாம் வந்து நான் வெளியில் வேறு கடையில் வாங்கிப்பேன். டிமார்ட்டுக்கு வந்து போவேன், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போவேன். எது தேவையோ அது மட்டும், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் வாங்குவேன் நான். ஏன்னா டிமார்ட்டில் வந்து இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இந்த பக்கெட்டு அதெல்லாம் கொஞ்சம், அதனால் அது மட்டும் அங்கே வாங்குவேன்.
மீதி திங்ஸ் எல்லாம் எங்கே கம்மியாக இருக்கோ எங்கே நல்லா இருக்குமோ அங்கே வாங்குவேன். அப்படி பார்த்து பார்த்து எல்லாமே ஒரே கடையில் வாங்க மாட்டேன். நான் எப்போவுமே எல்லாமே ஒரு ஒரு கடையில் வாங்குவேன். ஏன்னா திங்ஸ் நல்லா இருக்கணும், அப்புறம் நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அதெல்லாம் பார்த்து நான் வாங்குவேன். வேஸ்ட்டும் ஆகக்கூடாது, அதனால் அப்படி வாங்குவேன். அந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, அரிசி பருப்பு அதெல்லாம் அப்படி தான் வாங்குவேன். நீங்கள் வேணும்னா கேளுங்க. நான் இப்போ நெக்ஸ்ட் டைம் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போவேன், அப்போ நான் எப்படி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் கிளம்புறதுக்கு நான் அந்த மாதிரி திங்ஸ் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுப்பேன். என்ன இருக்குது, என்ன இல்லை, என்ன வாங்கணும் அப்படியெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுக்குவேன். அது பார்த்து அப்படியே வாங்கிட்டு வருவேன். ஓகேங்களா? இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போல்லாம் என்னோடய சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. எனக்கு இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் என்னோடய சேனல் வந்து மேலே வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, திட்டாதீங்க ப்ளீஸ். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு, ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ போடுறேன், இன்னும் உங்களுக்கு தெளிவாக போடணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஓகே, பாய்.